அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 124, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 9. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக மனித வடிவத்திலே வானவர்கள் மிக அழகிய இதில் வானவர்கள் சொன்னால் அழக கேட்கவா வேணும், அப்படியே அழகிய ஆண்கள் வடிவத்தில் இருந்ததால் அவர்களையும் தகாத உறவுகளுக்கு அந்த சமுதாய மக்கள் அழைத்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11வது அத்தியாயம் 78, 79, 11வது அத்தியாயம் 81, 15வது அத்தியாயம் 67, 68வது அத்தியாயம் 69, 54வது அத்தியாயம் 37 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் சிலவற்றை பார்ப்போம். நமது தூதர்கள் லூத்திடம் வந்தபோது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வானவர்கள் வர்றாங்க மனித வடிவத்தில். அவர்கள் விஷயத்தில் அவர்கள் கவலைப்பட்டார்கள், அவர்களுக்காக மனம் வருந்தினார். இது மிகவும் கடினமான நாள் எனவும் கூறினார். ரொம்ப அழகான ஆம்பளைகளாக இருக்காங்க, விருந்தினர் வந்திருக்காங்களே, இவனை விடமாட்டாங்களேன்னு ரொம்ப கவலைப்பட்டு மனம் வருந்தினார். அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விரைந்து ஓடோடி வருகிறார்கள். இதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து வந்தார்கள். என் சமுதாயமே, இதோ என் புதல்விகள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், எனது விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள், உங்களில் நல்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா என்று கேட்டார். உமது புதல்விகளிடம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நீர் அறிவீர், உறுதியாக அறிவீர், நாங்கள் விரும்புவதையும் நீர் அறிவீர் என்றார்கள். உங்கள் பிள்ளைகள் பொம்பிள்ளைகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு என்ன தேவைங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் விஷயத்தில் எனக்கு சக்தி இருந்திருக்கக்கூடாதா அல்லது பலமான ஆதரவை நான் பெற்றிருக்கக்கூடாதா என்று அவர் கூறுகிறார். அட பாவிகளாக, உங்களை அழித்து நாசமாக்க நான் சக்தி உள்ளவராக இருந்திருக்கணுமே, வயோதிகன் ஆயிட்டனே, என்னால் உங்களை ஒன்றும் செய்ய முடியலையேங்கிறதுக்கு மனம் வருந்துறார். உடனே லூத்தே, வானவர்கள் சொல்கிறாங்க, லூத்தே, நாங்கள் உமது இறைவனின் தூதர்கள், அவர்கள் உம்மை நெருங்கவே முடியாது, உமது மனைவியை தவிர உமது குடும்பத்தாருடன் இரவின் ஒரு பகுதியில் புறப்படுவீராக, உங்கள் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம், அவர்களுக்கு ஏற்படுவது அவளுக்கும் ஏற்படும், அவர்களின் காலக்கெடு வைகரை பொழுது சமீபத்தில் இல்லையா, உடனடியாக கிளம்பி வெளியேறுங்க. நமது கட்டளை வந்தபோது சுடப்பட்ட கற்களால் அவ்வூரின் மீது கல்மாறி பொறிந்தோம், அதன் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக ஆக்கினோம், அவை உமது இறைவனிடம் அடையாளமிடப்பட்டது, அவ்வூர் அநீதி இழைத்த இவர்களுக்கு தொலைவில் இல்லை என்று 11வது அத்தியாயம் 78, 73 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.